வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட்கான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.2லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். Show that the function f from r star to r star defined by f of x equal to 1 by x is 1 to 1 and on to. So இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம 1 to 1 on to சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். Where r star is a set of all non-zero real numbers. ஸோ இங்கே நம்ம வந்து r அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆறுங்கிறது என்னென்னா set of all real numbers. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா r star கொடுத்துருக்காங்க. r star அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் 0 மட்டும் இருக்காது. 0வை தவிர மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் r star is a set of all non-zero real numbers. அப்போ 0 மட்டும் இருக்காது, மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து இதில் இன்னொரு கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. இஸ் a result true if the domain r star is replaced by n with the codomain being the same as r star. அதாவது டொமைனை வந்து இதான டொமைன், இது வந்து டொமைன்னு சொல்லுவோம், இது வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டொமைனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆர் ஸ்டார் இருக்குது. சப்போஸ் இந்த ஆர் ஸ்டாருக்கு பதிலாக என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து ட்ரூவா, அதாவது 1 to 1 ஆன் டூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆன் டூவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோன்னா, இந்த ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 1 to 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக எப்போவுமே என்ன பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் எழுத போகிறோம். அதாவது லெட் f of x1 equal to f of x2. இப்போ f of x வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 by xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f of x1க்கு 1 by x1, f of x2ஓட வேல்யூ 1 by x2. இப்போ அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கலாக மாற்றிட்டு எழுதினீங்கன்னா என்ன வரும்னா x1 equal to x2 அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ f of x1 equal to f of x2ன்னு நம்ம சூஸ் பண்ணோம். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா x1 equal to x2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், f is 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னென்னா ஆன் டூவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற மேப்பிங் வந்து இதுதான், ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் ஸ்டார், அதாவது நான்-ஜீரோ ரியல் நம்பர்ஸ். 0 மட்டும் இருக்காது, பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே நான் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஆர் ஸ்டாரில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது டொமைனில் நான் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணால் இங்கே எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னென்னா f of x equal to 1 by x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனை. அப்போ நான் இங்கே 1ன்னு ஒரு எலமெண்ட்டை சூஸ் பண்ணால் இங்கே எனக்கு வந்து கோடொமைனில் 1 by 2 அப்படிங்கிறது வந்து மேப் ஆகும். ஓகே, அதே போல் 2 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்தேன்னா இங்கே எனக்கு 2 by 2 அப்படிங்கிறது மேப்பிங்கில் வரும். 2 by 2வும் வந்து ஒரு ரியல் நம்பர் தான். 3ன்னு எடுத்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து 3 by 2 அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிங்கில் வந்துடும். அப்படி பார்த்தோன்னா இங்கேயும் 0 கிடையாது, இங்கேயும் 0 கிடையாது. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி பார்த்தோன்னா நமக்கு வந்து கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே எப்படி வந்துடும்னா நமக்கு மேப்பிங்கில் வந்துடும். அதுதான் நமக்கு வந்து தேவையான கண்டிஷனும். ஆன் டு கண்டிஷன் வந்து என்னது, கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங்கில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து இதை ஆன் டு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி பார்த்தோன்னு சொன்னாக்க f of x equal to 1 by x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு r star to r star அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங்கில் வந்துடும். அதனால் இதோட ப்ரூஃப் வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, for every y belongs to r star. r star அப்படிங்கிறது இங்கே வந்து கோடொமைனில் உள்ள ஒரு yங்கிற எலமெண்ட்டுக்கும். ஓகே, பட் அந்த x வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். y ஈக்குவல் டு 1 by xன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் x வந்து நான்-ஜீரோ ரியல் நம்பர் தானே. அப்போ x வந்து நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது கொடுத்துருக்க கண்டிஷன். ஃபார் எவ்ரி y ஈக்குவல் டு 1 by x belongs to r star, there exists x belongs to r star. இந்த xங்கிறது இந்த டொமைனில் உள்ள எலமெண்ட். அப்போ இங்கே உள்ள 1 by xங்கிற ஃபார்மேட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்குமே எனக்கு இங்கே x அப்படிங்கிற ஃபார்மேட்டில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. such that f of x equal to 1 by x, that is f of x equal to y. இதுதான் வந்து on to ப்ரூஃப் பண்ணுறதுக்கான கண்டிஷன். ஸோ we can say f is on to. அப்போது f from r star to r star அப்படிங்கிற ஃபங்க்ஷன்
டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு டிஃபைன் பண்ணதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், 1 to 1னும் சொல்லியாச்சு, ஆன் டூ அப்படின்னும் சொல்லியாச்சு. இதான் நம்மளை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் உள்ள செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இஃப் ஆர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை என், அதாவது ஆர் இல்லை ஆர் ஸ்டார், இந்த டொமைன் இருக்கு இல்லையா, எஃப் ஃப்ரம் ஆர் ஸ்டார் டு ஆர் ஸ்டார்னு இருந்தது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆர் ஸ்டார் இருக்கிற பிளேஸில் என்னங்கிறத மாற்றிக்க போகிறோம். என்னங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கோடொமைன் வந்து ஆர் ஸ்டார்னே இருக்குது. கோடொமைன் வந்து ரிமைன்ஸ் த சேம், பட் டொமைன் மட்டும்தான் ஆர் ஸ்டாருக்கு பதிலாக என்னன்னு சொல்லி மாற்ற சொல்கிறாங்க. டெஃபினேஷனும் அதே தான் பண்ணிக்கிறாங்க. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து 1 to 1 ஆன் டூவாக வருதான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன மேப்பிங் ஆயிடுச்சு, ஆர் ஸ்டார்லேருந்து ஆர் ஸ்டாருக்கு இருந்த மேப் வந்து என்னவா மாறிடுச்சுன்னா என்லேருந்து ஆர் ஸ்டாருக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் என் எடுக்கிறீங்க, பட் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/xங்கிறது அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே 1 அப்படின்னு எடுத்தோன்னா இங்கே வந்து கண்டிப்பாக 1/1ன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஏன்னா இது வந்து ரியல் நம்பர்ஸு, இப்போ 1/1 ஃப்ராக்ஷன் இருக்கும். இப்போ இதுக்கு மேப் ஆகும். இப்போ 2 அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா 1/2 இருக்கும், அப்போ மேப் ஆகும். 3ங்கிற எலமெண்ட் எடுத்திங்கன்னா 1/3க்கு மேப் ஆகும். அப்போ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைனுக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இந்த கோடொமைனில் டெஃபினட்டாக கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 1 2 3 அடுத்து வந்து 4 இப்படி போய்கிட்டே இருந்தால் இங்கே எல்லா நம்பர்ஸுக்குமே எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா கண்டிப்பாக வந்து ஆர் ஸ்டாரில் ஒரு இமேஜ் வந்து கிடச்சிரும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டூவாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்து ஆன் டூவாக இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னாவே எனக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே இந்த பாசிட்டிவ் நம்பர் வந்து இங்கே உள்ள பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் வந்து மேப்பிங்கில் வரும். அப்போ 1லேருந்து 1/1க்கு மேப் ஆகுது, 2லேருந்து 1/2, 3லேருந்து 1/3 இப்படி தான் மேப் ஆகிக்கிட்டே இருக்குது. தவிர இந்த ஆர் ஸ்டாரில் உள்ள நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா மேப்பிங்கில் வராமையே தான் இருக்குது. இந்த -1 -2 இல்லை -1/2 -1/3 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸு எந்த நெகட்டிவ் நம்பர்ஸுமே நமக்கு வந்து இங்கே மேப்பிங்கில் வராமையே இருக்குது. இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து மேப்பிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எந்த ப்ரீ இமேஜுமே இல்லை. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்காது, 1 to 1 ஃபங்க்ஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட ப்ரூஃப் வந்து எப்படி எழுதலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஓகே, இப்போ இதுதான் வந்து மேப்பிங் இல்லையா. இப்போ இது என்னு, இது வந்து ஆர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ எண்ணில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கும் 1/x பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார், அதோட ரெசிப்ரோக்கல் வந்து கண்டிப்பாக செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் இருக்கும், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸில். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஏன்னா ரியல் நம்பர்ஸோட ஒரு சின்ன சப்செட் தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். நமக்கு ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர்ஸுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம், அதாவது 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இங்கேயே நமக்கு வந்து எஃப் ஃப்ரம் n to r ஸ்டார் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x இஸ் ஆல்சோ 1 to 1. ஏன்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் எடுத்தாலும் அதோட இமேஜ் வந்து கண்டிப்பாக எனக்கு ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மேப்பிங்கில் பார்த்தோம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1ன்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. பட் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஆன் டு கண்டிஷனாக இருக்காது, ஏன்னா நெகட்டிவ் நம்பர்ஸுக்கு ப்ரீ இமேஜே இல்லை. ஸோ அதை தான் நம்ம இப்போ அடுத்து சொல்ல போகிறோம். ஃபார் எனி நெகட்டிவ் நம்பர் இந்த கோடொமைன், கோடொமைனில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா there is no pre-image in the domain. ஓகே, such that f of x equal to y. இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே எந்த ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸுக்குமே ப்ரீ இமேஜே கிடைக்கல. ஸோ we can say f is not on to. ஓகே, f is not on to அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ப்ரூஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷினில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 சப்டிவிஷனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்ஜெக்டிவிட்டியாக இருக்கா சப்ஜெக்டிவிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா போதும். அதாவது இன்ஜெக்டிவிட்டினா நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1 to 1ன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா ஆன் டூ அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த 5 சப்டிவிஷன்ஸில் 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து 1 to 1 இருக்குது, எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ஆன் டுவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ செகண்ட் கொஷினில் பார்க்க போகிறோம். ஸோ செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அவங்க கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் f from n to n by f of x equal to x square அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்குமா ஆன் டுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இப்போது இங்கேயும் வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், கோடொமைன்லேயும் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 1ன்னு எடுத்திங்கன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. இப்போ 1 இஸ் மேப்பிங் டு 1. அடுத்து நம்ம 2 அப்படின்னு எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் 4. அப்போ 2 வந்து 4க்கு மேப் ஆகுது. 3 எடுத்திங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9க்கு மேப் ஆகுது. ஸோ இங்கே எடுக்கிற ஒரு டிஸ்டிங்டான எலமெண்ட்டுக்கும் டொமைனில் உள்ள டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் கிடைக்குது. ஆனால் இங்கே நமக்கு மேப் ஆகிற எல்லா எலமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்க எப்படின்னா ஸ்கொயர்ஸ் மட்டும்தான், ஸ்கொயர் நம்பர்ஸ் 1, 4, 9, 16 இப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டுமே தான் மேப் ஆகுதே தவிர மற்ற 2, 3, 5, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து மேப்பிங்லேயே வரலை. அப்போ என்ன சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக 1 to 1 இருக்குது, ஆனால் ஆன் டுவாக இல்லை. ஓகே, ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு 1 to 1 கண்டிஷன் f of x1 equal to f of x2ன்னு எடுத்துப்போம். இப்போ கண்டிஷன் படி x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு கிடச்சிருச்சு. f is இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஆன் டு வந்து கிடையாது. ஏன்னு சொன்னால் சில நம்பர்ஸுக்கு நமக்கு இங்கே ப்ரீ இமேஜே கிடைக்கல. ஸோ அதை எப்படி எழுதுறான்னா, ஃபார் எனி y belongs to capital Y, அதாவது கோ டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு there is no x belongs to capital X such that f of x equal to y. ஓகே, இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து கோடொமைனில் உள்ள சில எலமெண்ட்ஸுக்கு எக்ஸுங்கிற எலமெண்ட் அதாவது ப்ரீ இமேஜே இல்லை. இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம ஆன் டு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இப்படி தான் ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ இது இப்படியும் நீங்கள் எழுதலாம். இதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது ஆன் டு கண்டிஷனை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அதுவும் எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து நீங்கள் செகண்ட் மெத்தடு. கோடொமைன் என்ன சொல்லியிருக்காங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேஞ்சுங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. கோடொமைன்கிறது என்னென்னா ஃபுல்லாக செட்டு என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாகவே கோடொமைன். அதாவது இந்த எண்ணுங்கிறது தான் கோடொமைன். அப்படின்னா 1லேருந்து எக்ஸெட்ரா 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே சேர்த்தது தான் கோடொமைன். ரேஞ்சுங்கிறது எதுனா அந்த மேப்பிங்கில் வர எலமெண்ட்ஸை மட்டும்தான் ரேஞ்ச். இது நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே எதெல்லாம் மட்டும் ரேஞ்சில் வருதுன்னா 1 வருது, 4 வருது, 9 வருது, அடுத்து 16 இப்படி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் வருது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரேஞ்சு 1, 4, 9 எக்ஸெட்ரா அப்படி தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக கோடொமைனும் ரேஞ்சும் வந்து நாட் ஈக்குவல் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக வருதோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன்னு ஆன் டுவோட டெஃபினேஷனில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோடொமைனும் ரேஞ்சும் வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ வி கேன் சே f is not surjective. உங்களுக்கு ஆன் டு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்லையும் நான் உங்களுக்கு இதில் ப்ரூஃப் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். f from z to z f of x equal to x square. ஸோ இங்கேயும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது அதே தான், எக்ஸ் ஸ்கொயர்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எடுக்கிற செட்டு வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்லேருந்து இங்கேயும் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்க்கு தான் இந்த மேப்பிங் வந்து போகுது. ஓகேவா, டொமைனும் வந்து இன்டீஜர்ஸ் தான், கோடொமைனும் வந்து இன்டீஜர்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து 1 to 1 ஆன் டு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கண்டிஷன் படி நீங்கள் f of -1 போட்டிங்கன்னா என்ன வரும், -1 the whole square +1. இப்போ -1ம் +1க்கு மேப் ஆகும். இங்கே f of 1 போட்டிங்கனாலும் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ +1ம் +1க்கே மேப் ஆகுது. அதே போல் -2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ f of -2 என்ன வரும், f of -2 வந்து -2 the whole square equal to 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே போல் f of 2 பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ இதுலேருந்து என்ன வருது, -1 +1 ரெண்டுத்துக்கும் சேம் இமேஜ் தான் கிடைக்குது. அதே போல் -2 +2 ரெண்டுத்துக்கும் சேம் இமேஜ் தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே, ஏன்னு சொன்னால் f of -1 f of 1 ரெண்டுத்தோட இமேஜுமே வந்து 1 சேம் இமேஜ்.
f of minus 2, f of 2 ரெண்டுத்தோட இமேஜும் 4 சேம் இமேஜ். நமக்கு 1 to 1 இருக்கணும்னா டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் தான் கிடைக்கணும். தட் இஸ் more than one element of the domain has the same image. So we can say f is not injective. அப்போ கண்டிப்பாக இது வந்து இன்ஜெக்டிவாகவே இருக்காது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆன் டு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே ஆன் டு வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கேயும் நமக்கு எந்த எலமெண்ட்ஸ் மட்டுமே தான் வந்து மேப்பிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 9, 16 இது மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் மேப்பிங்கில் வருது. ஏன்னா நமக்கு ஃபங்க்ஷனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு வந்து மற்ற எலமெண்ட்ஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லாத மற்ற எந்த ஒரு நம்பருமே நமக்கு இங்கே மேப்பிங்கில் வராது. அப்போ கண்டிப்பாக நமக்கு கோடொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் தான். ஆனால் ரேஞ்சு செட் எப்படி கிடைக்குது, 1, 4, 16 இது இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரேஞ்சு செட்டாக கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கோடொமைன் ஈக்குவல் டு இது எல்லாமே செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். பட் ரேஞ்ச் வந்து என்ன கிடைக்குதுனாக்கா நமக்கு வந்து 0 வரும். ஏன்னா இது வந்து இன்டீஜர்ஸுங்கிறதுனால 0வையும் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 0, 1, 4, 9 இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரேஞ்சாக வருது. இப்போ கண்டிப்பாக கோடொமைனும் ரேஞ்சு வந்து நாட் ஈக்குவல் தான். ஸோ வி கேன் சே எஃப் இஸ் நாட் சர்ஜெக்டிவ். ஓகே, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆன் டூக்கு ப்ரூஃப் எழுதலாம். அப்படி இல்லைனா ஃபார் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஒய் தேர் இஸ் நோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ இப்படியும் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் கொடுக்கலாம். நாட் ஆன் டூ அப்படின்னு தானே நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவும் கிடையாது, சர்ஜெக்டிவும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் சப்டிவிஷன். அதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக அதோட டொமைன் அண்டு கோடொமைனாக இருக்குது. அவங்க டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் சேம் திங் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடுக்கிற செட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தோம். அடுத்தது அதே ஃபங்க்ஷனுக்கு இன்டீஜர்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் நம்பர்ஸ்க்கு. ஓகேவா, ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், 0 இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸுக்கும் நம்ம இது வந்து வெரிஃபை ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ 1 to 1 கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். இதே மாதிரி தான் நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸை எடுத்தாலும் எல்லாமே எதுக்கு தான் மேப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் மேப் ஆகும். ஓகேவா, இப்போ -1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் +1 எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த f of x equal to x ஸ்கொயருங்கிற ஃபங்க்ஷன் படி -1 +1 ரெண்டுமே 1ங்கிற எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும். அதே போல் -1/2 +1/2 ஏன்னா இது வந்து ரியல் நம்பர்ஸ், அதனால் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்க்கும் செக் பண்ணி பார்க்கலாம். -1/2 +1/2 ரெண்டுமே வந்து 1/4க்கு மேப் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 1 to 1 கண்டிஷனாக வராது, அதாவது இன்ஜெக்டிவிட்டி கிடையாது. அதுவே ஆன் டு கண்டிஷன் வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு கொடுத்துக்கிற கண்டிஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு மேப் ஆகிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், 1, 1/4, 1/9 இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லாத மற்ற எல்லாமே வந்து எப்படி தான் இருக்குன்னா மேப்பிங்லேயே வராமல் தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆல்சோ இங்கே நமக்கு மேப்பிங்கில் வரலை. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் வந்து இப்படி தான் எழுதணும். f of -1/2 f of 1/2 ரெண்டுத்துக்குமே சேம் இமேஜ் 1/4. -1 +1 ரெண்டுத்துக்கும் சேம் இமேஜ் 1 தான். மோர் தென் ஒன் எலமெண்ட் in the domain has the same image. So we can say f is not injective. அதே போல் ஆன் டு கண்டிஷனும் கண்டிப்பாக வராது. ஏன்னு சொன்னால் கோடொமைன்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக இருக்குது. பட் ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. கோடொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவல். ஸோ வி கேன் சே எஃப் இஸ் நாட் சர்ஜெக்டிவ். இப்போ நாட் சர்ஜெக்டிவ்க்கு நம்ம ஏற்கனவே எழுதணும் இல்லையா, அந்த இது கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இது மாதிரியும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். நாட் ஆன் டு அப்படிங்கிறதுக்கு ஃபார் எனி y belongs to y there is no x belongs to x such that f of x equal to y therefore f is not on to. ஸோ நீங்கள் வந்து கோடொமைன் அண்ட் ரேஞ்சை வச்சும் ஆன் டு கண்டிஷனுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாம். இல்லை இது மாதிரி நமக்கு வந்து f of x equal to yக்கு கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால ஆன் டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம வந்து ஆன் டுவுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் கொஷினில் ஃபோர்த்து சப்டிவிஷன். ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷனில் எனக்கு வந்து டொமைனு கோடொமைன் ரெண்டுமே வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் 1 எடுத்திங்கன்னா 1 கியூப் 1க்கு மேப் ஆகும்.
2 எடுத்திங்கன்னா 8க்கு மேப் ஆகும், 3 எடுத்திங்கன்னு சொன்னாக்கா 27க்கு மேப் ஆகும். அப்போ இங்கே எல்லாமே எப்படி ஆகுது, ஒரு எலமெண்ட்டுக்கும் வேறு இமேஜஸ் தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஜெக்டிவ் தான். ஏன்னா f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா x1 equal to x2ன்னு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ we can say f is injective. இதுவே இது வந்து ஆன் டு கண்டிஷனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னு சொன்னால் இங்கே நமக்கு வந்து எப்படி போன சம்ஸ்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டுமே மேப்பிங்கில் வந்துச்சோ, இங்கே நமக்கு வந்து க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் மேப்பிங்கில் வருது. 1, 8, 27 அதெல்லாம். ஸோ மற்ற நம்பர்ஸ் எதுவுமே வந்து இங்கே நமக்கு மேப்பிங்கில் வரல. ஸோ டெஃபரெண்ட்டாக நமக்கு வந்து கோடொமைனும் ரேஞ்சும் வந்து வேறு தான் வருது. அதாவது கோடொமைன் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே தான் எனக்கு கோடொமைன். ஓகே, பட் ரேஞ்ச் வந்து எதுக்கெலாம் மேப் ஆகுது, 1க்கு மேப் ஆகுது, 8க்கு மேப் ஆகுது. அடுத்து 3 க்யூப் போடும்போது 3 3s are 9, 9 3s are 27க்கு மேப் ஆகும். இதே மாதிரி க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் மேப் ஆகுது. அப்போ கண்டிப்பாக கோடொமைனும் ரேஞ்சும் நாட் ஈக்குவல் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷனும் வந்து நமக்கு நாட் சர்ஜெக்டிவ். ஓகே, லாஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பார்க்குறோம். இதில் நமக்களோட மேப்பிங் வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ்லேருந்து இன்டீஜர்ஸ்க்கு போகுது. சேம் எக்ஸ் க்யூபுங்கிறதா இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பார்த்தப்ப இன்ஜெக்டிவாக இருந்துச்சு, பட் நாட் சர்ஜெக்டிவ்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இன்டீஜர்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணபடி 1ஓட ஆன்சர் வந்து என்ன வரும், f of 1 போட்டிங்கன்னா 1 cube 1க்கு மேப் ஆகும். இதுவே -1 எடுத்திங்கன்னா -1 the whole cube என்ன வரும், -1 தான் வரும். ஓகேவா, ஸ்கொயர் போடும்போது தான் பாசிட்டிவாக வந்தது. இப்போ க்யூபு இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு திருப்பி ப்ளஸ் இன்ட்டு -1 தான் ஆன்சராக வரும். 0க்கு எடுத்துட்டிங்கன்னா 0ன்னு ஆன்சர் வந்துடும். இதுவே 2ங்கிற எலமெண்ட்டுக்கு போட்டோன்னா f of 2 வந்து போடும்போது என்ன வரும், 2 cube 8க்கு மேப் ஆகும். அதுவே f of -2 போடும்போது -8 the whole cube வந்து -2 the whole cube வந்து -8க்கு மேப் ஆகும். அப்போது f of -1ஓட வேல்யூ -1, f of 1ஓட வேல்யூ 1, அதே போல் f of -2ஓட வேல்யூ -8, f of 2ஓட ஆன்சர் வந்து 8. அப்போ இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்கே வேறு இமேஜஸ் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக தான் இருக்கும்னா 1 to 1 இருக்கும். சரியா, இப்போ 1 to 1க்கு நம்ம ரெகுலராக எப்படி வந்து ப்ரூஃப் எழுதுவோமோ அது மாதிரி எழுதியாச்சு. f of x1 equal to f of x2ன்னு எடுத்துக்கிட்டு x1 equal to x2ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ we can say f is injective. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆன்டுவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து மேப்பிங்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் வருது. அது நெகட்டிவில் இருந்தாலும் சரி பாசிட்டிவில் இருந்தாலும் சரி, -1 +1, அடுத்தது -8 +8, -27 +27, இந்த மாதிரி க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் மைனஸ் அண்டு பாசிட்டிவ் ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து மேப்பிங்கில் வருது. அதை தவிர இந்த க்யூப் நம்பர்ஸ் இல்லாத வேறு எந்த நம்பருமே இங்கே நமக்கு மேப்பிங்கில் வராது. ஏன்னு சொன்னால் இங்கே நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் x³ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு கோடொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக இருந்தாலும் ரேஞ்ச் செட்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் ரேஞ்ச் செட்டாக கிடைக்குது. அதாவது -27, -8, -1, 0, ப்ளஸில் பார்த்தாலும் 1, 8, 27, இந்த மாதிரி க்யூப் நம்பர்ஸ் மட்டுமே தான் இங்கே நமக்கு வந்து ரேஞ்சாக கிடைக்குது. ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் வந்து நாட் ஈக்குவல். அதனால் நம்ம வந்து நாட் சர்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ரெகுலராக நம்ம சொல்கிற மாதிரி ஃபார் எனி, இந்த ஆன்டுவுக்கு நான் இன்னொரு ப்ரூஃப் கொடுக்குறேன். ஃபார் எனி y belongs to capital Y, there is no x belongs to capital X such that f of x equal to y. ஓகே, எல்லா நம்பர்ஸுக்கும் நமக்கு வந்து f of x equal to y ன்னு கிடைக்கல. சில நம்பர்ஸ் வந்து நமக்கு மேப்பிங்கில் வராமல் இருக்கிறதுனால we can say f is not surjective. ஓகே, நீங்கள் இந்த ரெண்டு ப்ரூஃபில் எது வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம் ஆன்டோட ப்ரூஃபுக்கு. ஸோ இதோட செகண்ட் கொஷினில் உள்ள 5 சப்டிவிஷன்ஸும் முடிச்சிட்டோம். நம்ம அப்கமிங் வீடியோவில் கொஷின் நம்பர் 3லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க நம்மளோட சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.